வணக்கம் உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே நிற்கிறது நம்ம வண்டிங்க. இது நமக்காக 8 வருஷமாக உழைக்குது. இரவு பகல் பார்க்காமல் காடு மேடு முள் பள்ளம் எல்லா பக்கம் போய் உழைக்குது. உழைச்சி அது எங்கே நிற்கிது? ரோட்டில் நின்றுட்டுருக்கு. ஆனால் நமக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வீட்டை இது பண்ணி நம்ம வீட்டில் தங்கிக்கிறோம் சகல வசதியோடு. ஆனால் சம்பாரித்து கொடுத்துட்டு அது ரோட்டில் நிற்கிது. எல்லார்த்த வாழ்க்கையிலும் இதுதான் உதாரணம். என்றைக்கு இருந்தாலும் உழைச்சி கொடுக்குறவனுக்கு ரோடு தான் அப்படிங்கிறத உணர்த்துதா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் அதுக்கு வேண்டிய நாம் கொண்டாந்து வீட்டுக்குள்ளே வண்டியை நிறுத்த முடியுமா? முடியாது. பாருங்கள், தினமோ எனக்கு தோணுச்சு, அதனால் உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு பகிர்றேன். இது மனித வாழ்க்கையிலையும் இது ஒன்றித்தான் இது இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்ன இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாருங்கள், நைட் ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக பாராமல் நேரங்காலம் பார்க்காம வெயில் மழை எங்கே பார்க்காமல் அது நமக்காக உழைக்குது. உழைச்சி இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையே நம்மளுக்கு அது கொடுத்துருக்குது. கடவுள் புண்ணியத்தில் நம்ம ஒரு சொந்த வீடு கட்டுறோம்னா கடனை உடனே வாங்கி கொஞ்சம் நஞ்சு இருந்த காசு கூட போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணி இந்த வாழ்க்கையை நம்ம வாழுங்காலத்தில் நல்ல விதமாக 4 பேர்த்துக்கு உதவி செய்யலினாலும் பரவாயில்ல, ஒரு உபத்தினியும் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை நாம் சரியாக வாழ்ந்துட்டு போகணுங்கிறத என்னோடய ஆசை. நாளைக்கு என்ன நடக்குதுன்னெல்லாம் தெரியாதுங்க. இன்றைக்கி நம்ம படுக்கிறோமா, காலையில் எந்திரிக்குமான்னு நமக்கே தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே தான் இத்தனை போட்டி பொறாமை இதெல்லாம் ரொம்ப நிறைஞ்ச உலகத்தில் இருக்கிறோம். நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். என்ன பண்ணுறது, நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்துருக்குது. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை. எல்லாத்துக்கும் அவங்க அளவுக்கு கஷ்டம் இருக்கும். அதனால் நாம் வாழும் காலம் எப்போன்னு தெரியாது நம்மளுக்கு. அந்த வாழும் காலத்தில் முடிஞ்சால் நம்மளால் உதவி பண்ண முடிஞ்சால், அதாவது உதவி பண்ண முடிஞ்சால் உதவி தேவைப்படுவோருக்கு உதவி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு உபகாரம் பண்ணாட்டியும் உபத்தினியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துட்டு போயிடுவோங்க. நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு சொத்து சேத்திரமோ இல்லையோ அதெல்லாம் கிடையாது. நல்ல கல்வி கொடுக்கணுங்க. கல்வி தான் சொத்து. அதனால் எப்படியாவது குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க நல்லா படிக்க வச்சுருங்க. குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க. நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுங்க. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். படிக்கிற வயசில் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா போதும், அதே பெரிய விஷயம் அவங்களுக்கு. அதுதான் வாழ்க்கை. நண்பர்கள் கொடுக்கறது தான் வாழ்க்கை. நாம் என்ன தான் நல்ல விதமாக குழந்தைகளை வளர்த்தினாலும் நம்ம குழந்தைங்க தேர்ந்தெடுக்கிற நட்பு வட்டம்தான் அவங்கள ஒரு நல்வழிப்படுத்தும். அதனால் குழந்தைங்க மெயினாக காலேஜ் படிக்கிறவங்க காலேஜில் ஒரு நல்ல நட்பை வளர்த்துக்குங்க. அதன் மூலயமா நம்மளுக்கு அவங்க மூலிமா ஏதாவது ஒரு நல்லது நடக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒற்றுமையாக ஜாப் தொலாவது இதெல்லாம் குரூப் ஸ்டடி இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். நல்லா படிங்க. படித்து நம்ம என்ன தான் குழந்தைகளுக்கு சொத்து சோகம் கொடுத்தாலும் அந்த படிப்பு மாதிரி வராது. அதனால் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிப்பை கொடுத்துருங்க. படிப்பு தான் வாழ்க்கை. படிப்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதே மாதிரி நல்ல பழக்க வழக்கம் இருக்கிற மாதிரி குழந்தைகளெல்லாம் நல்லா வளர்த்தணுங்க. பாருங்கள், போன வாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு வீடியோ பார்த்தேன். ஸ்கூலில் ஒரு வீடியோ பார்த்தேன்.
டீச்சர்ஸ் முன்னாடியே சக மாணவனை, சின்ன கிளாஸ் படிக்கிற பையனை எட்டி உதைக்கிறான். அது ரொம்ப டீச்சர் சொல்லியும் கேட்காம ஓங்கி எட்டி உதைக்கிறான் அந்த பையன். அந்த பையன் வளர்ந்த விதம் எப்படின்னு தெரியல. அதனால் குழந்தைங்க முன்னாடி வீட்லேயும் வந்து கணவன் மனைவிகள் வந்து சண்டை போடாமல் ஒரு கெட்ட, அதாவது பேட் வேர்ட்ஸ் பேசாமல் வளர்த்துனாவே போதும். அந்த குழந்தைகளுக்கு ரோல் மாடலே வந்து பெண் குழந்தைக்கு அம்மாவும் ஆண் குழந்தைக்கு தகப்பனும் தான் ரோல் மாடல். அதனால் நம்ம எப்படி குழந்தைகள் வளர்த்துறோமோ அந்த மாதிரி தான் வளரும். அது வெளியில் சமுதாயத்தில் போய் எப்படி சீர்கெட்டு கிடக்குதுன்னு பாருங்கள். அந்த வீடியோ பார்த்து ரொம்ப மனம் நொந்து போயிட்டேன். என்ன பண்ணுறது, இது எல்லாம் பார்க்குற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைய சூழல் நம்மளாம் எப்படியோ வாழ்ந்துட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம குழந்தைங்க வாழ முடியாமல் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் நம்மளோட குழந்தைகிட்ட சூதானமாக வாழ்ந்துக்கணும். என்ன பண்ணுறது, வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியவில்லை. பார்த்து குழந்தைகளை வந்து நல்ல விதமாக வளர்த்துங்க, நல்லபடியாக அது வாழட்டும். நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்க போகிறோம், எப்போ நல்லா தெரியாது.